4வது சமையல். பல பேர் கேட்கலாம், சமையல் என்னங்க பெருசா இருக்குதுன்னு. நல்லா புரிஞ்சுக்குங்க. சமையல்ல காய்கறி இருக்கு இல்லைங்களா, நல்லா வேக வச்சு தண்ணியை கீழே ஊற்றிட்டு யாரெல்லாம் பொரியல் செய்கிறீங்களோ அதில் சத்தே இருக்கும். காய்கறிகளை வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றக்கூடாதுங்க, நம்ம தாங்க சாப்பிடணும். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, அரிசியை வேக வச்சு கஞ்சியை குப்பையில் ஊற்றிடுறீங்க, சக்கையை சாப்பிட்றீங்க. முட்டைக்கோசு தண்ணியில் வேக வச்சு தண்ணியை கீழே ஊற்றிக்கிட்டு சக்கையை சாப்பிட்றீங்க. சமையலே தெரியலிங்க. நான் கேட்குறேன், டீ தூளை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு டீ தூளை சாப்பிடுவீங்களா? என்ன கான்செப்ட்? ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்தால் தண்ணீர் அந்த பொருள் உள்ள சத்து தண்ணிக்கு வரும். இதுதான் சமையல் இருக்கிற அடிப்படை தத்துவம். யாரெல்லாம் வடிச்சு 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 சாப்பிட்றீங்களோ உங்க சத்தெல்லாம் குப்பையில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இனிமேல் யாராவது பொரியல் செஞ்சு வடிக்கிற தண்ணி என்கிட்ட கொடுங்க, நான் சாப்பிட்டு நல்லா இருப்பேன்.